என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டா யார் தடுத்தாலும் எது தடுத்தாலும் என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாதுங்க. உங்களுக்கு வர வேண்டியது உங்கள்கிட்ட வந்தே தீரும். என்னடா எடுத்து எடுப்பில் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது நான் அனுபவித்த உண்மை. ஏன்னா இது அப்படியே ஒரு கட்டுரை மாதிரி பேசுகிறதுக்கோ இல்லை அப்படியே யாராவது பேசுனதை கேட்டு பேசுகிறதுக்கான ஒரு வீடியோவே கிடையாது. இது என்னோட முழுக்க நான் அனுபவித்த உணர்ந்த ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கான அத்தனை தகுதியும் நமக்கு சரியாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. தகுதினா என்ன? பணம் காசு இருக்கணும், நம்மக்கிட்ட நம்ம ஒரு பெரிய அந்த விஐபிஸ் மாதிரி தெரிஞ்சவங்களாக இருக்கணும், நம்ம கிடையவே கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுக்கு தான். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் தகுதிங்கிறது என்ன தெரியுமா? உங்களோட உயரிய குணம், அதாவது ஏழ்மையிலும் நேர்மை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, கஷ்டமோ நஷ்டமோ, என்கிட்ட வர்றதில் நான் ஏதோ ஒன்று பகிர்ந்து கொடுத்து வாழறேன், என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்கிறேன். நம்மளை விட எளிமையான, அது உயிரினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நம்மளை விட எளிமையாக இருக்காங்களா, அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். ஏன்னா நம்மளை விட பெரிய ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்கிறேன். இவ்வளோ தாங்க நீங்கள் அதிகபட்ச தகுதி. இதெல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுக்கு இதெல்லாம் உங்களோட குவாலிட்டிஸ், நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணங்கள். ஆனால் அதிகபட்சமாக என்ன தெரியுமா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும்? நமக்கு தேவையானதெல்லாம் முழு நம்பிக்கையும் என்ன வேணுங்கிறதுல தெளிவும் தான். உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டு எல்லா புக்ஸை படித்து யூடியூப்பை பார்த்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி நானும் பண்ணி பார்க்கலாமா, அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருமோ நீங்கள் அதை யோசிங்க. ஒன்றுமே இல்லாத அடி முட்டாளாக கூட நம்ம இருந்துட்டு போய்க்கலாம். நமக்கு ஒன்றுமே தகுதி இல்லாமல் இருக்கலாம். நம்மளை எத்தனையோ பேர் முட்டாள்னு சொல்லியிருக்கலாம், உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு மட்டம் தட்டியிருக்கலாம். கவலையே படாதீங்க. அதுவும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இது நிறைய நடந்திருக்கும். நான் எல்லாரையும் சொல்லலை, அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி உன்னால் என்ன முடியும், நீலாம் வீட்டில் தானே இருக்க, இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி மட்டம் தட்டுறாங்கல்ல, அதை பற்றி கவலையே படாதீங்க. உன்னால் என்ன முடியும்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களால் என்ன முடியுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் என்ன முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை டிசைட் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ கேட்குறதுல தெளிவு வேணும். என்ன வேணும்னு நம்ம கேட்கணும், அதுக்கு நமக்கு தெளிவு வேணும். உங்கள் சூழ்நிலைக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கும், நீங்கள் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், என்ன மாதிரி சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பணம் தேவைப்படுதா, வேலை தேவைப்படுதா, மன அமைதி தேவைப்படுதா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவைப்படும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் தேவை தான். ஆனால் சில பேருக்கு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பணம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என் கூட உட்காந்து பேச ஆள் இல்லை. நிறைய பணம் இருக்குது, எனக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரியான வழியில் செலவழிக்க தெரில, என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, எல்லாம் என்னை ஏமாற்றிடுவாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இப்படி வாழறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பணம் இல்லைன்னு ஓடுறவங்களையும் பார்க்குறோம். நிறைய பணம் இருந்து ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு அன்பான ஆறுதலான ஒரு மனிதர்கள் கூட இல்லாமல் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். அதனால் பணம் மட்டும்தான் கிடையாது இல்லையா? ஸோ பணம் தேவையாக இருக்குது, தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தால் போதும். ஆனால் பணத்தையே தேடி ஓடிட்டுருக்க முடியல நம்மளால். அப்போ நம்ம இழக்கிறது நம்ம சந்தோஷத்தை தான். அதனால் சில பேருக்கு எது தேவையோ அதை மட்டும் கேளுங்க. என்ன தேவையோ கேளுங்க. அது என்ன தேவைங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீரும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானதில் தெளிவாக கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான் வேணும், என் சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு அமைதியை கொடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் அமைதியாக, நான் சந்தோஷமாக இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா நம்ம அமைதியாக இல்லாமல் நம்ம மனசில் அவ்வளோ அழுகையும் துக்கமும் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் ஏன் தெரியுமா தப்பாக நம்ம நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா கேட்டது கிடைக்காம போகுது? நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு, எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு ஒரு பணம் கொடு, எனக்கு அவ்வளோ வரணும், இவ்வளோ வரணும், இல்லை எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எல்லாமே நம்ம கேட்குறோம்ல. அதுக்கு முன்னாடியே அந்த வேலை கிடைச்சா நம்மளால் செய்ய முடியுமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம மனசில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சுற்றி எல்லோரும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, குத்தம் சொல்கிறாங்க. அதனால் நான் எதனா ஒரு வேலைக்கு போய் இல்லை ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு ஏதாவது ஒன்று கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு. ஆனால் அங்கே பிடிக்காமல் நம்ம அந்த வேலைக்கு போகும்போது நம்மளால் அங்கேயும் முழுசாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கம்பல்ஷனுக்காக வந்திருக்கோம், நம்மளை ஒருத்தங்க கம்பல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் இருக்காது. அதனால் முதல்ல கேட்குறதுல தெளிவாக கேளுங்க. என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்க, நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் கொடுக்குங்க. அடுத்து எப்படி கேட்குறது, அந்த ஒரு டவுட் இருக்குது.
நீங்கள் எந்த ரூலும் வேணாம், எந்த ரூலும் ஃபாலோ பண்ண வேணாம், நோட்டு புக்கு வாங்கி எழுதி 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 கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா நேரமும் எழுதி கேட்டுட்டு இருக்க முடியாது நம்மளால். அதுவும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எழுதுறதுக்கெலாம் டைம் இருக்கானே தெரியல. ஸோ எப்போதுமே எழுதி தான் கேட்கணுமா, இல்லைனா ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு தனிமையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தவம் பண்ணி அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் டைம் இருந்தால் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம். தவம், தியானம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். 10 நிமிஷம் தியானம் பண்ண முடிஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷம்தான். சில நேரத்தில் நமக்கு தியானம் பண்ணக்கூட தோணாது தெரியுமா, உட்காரக்கூட தோணாது. நம்ம மைண்ட் அப்படி இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, எதுக்கு தாண்டா நம்ம பண்ணிகிட்ருக்கோம், என்ன தாண்டா ஓடிட்டுருக்கோம், என்னை சுற்றி என்ன தாண்டா நடக்குதுன்னு தோணும். வெறுப்பாக இருக்கும். செஞ்ச வேலையை செஞ்சு 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 நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ செஞ்சும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, மரியாதை இருக்காது. ஆனால் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஏன் உழைக்கிறோம், யாருக்கு உழைக்கிறோன்னு தெரியாது, அந்த உழைப்பினால என்ன லாபம்னு தெரியாது. ஆனால் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு ஒரு பேர் கொடுப்பாங்க தெரியுமா, வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு. அப்போ தாங்க மனசு ரொம்ப வலிக்கும். எல்லாத்தையும் செய்கிறது நம்ம, ஆனால் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு கேட்டு போயிடுவாங்க அசால்ட்டாக. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை தரணும் அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சுட்டு ராத்திரி தூங்க போகும்போது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மாடியில் மொட்டை மாடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நேரடியாக இந்த ஆகாய எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது மனசில் இருக்கிறதெல்லாம் கட கட கடகடன்னு கொட்ட முடியும். ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல், அதாவது ஒரு தயக்கமே இல்லாமல், யாராவது நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்குறேம்மா, நான் உனக்கு திருப்பி எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன்னு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். அது இந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா திருப்பி பேசாது, நம்மளை திட்டாது, சும்மா தானே இருக்கேன்னு கேட்காது, ஏன் இப்படி புலம்புற அப்படின்னு நம்மளை திருப்பி புலம்பாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு பேசும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். கடகடன்னு கொட்டிடுங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு கொட்டுறதுக்கு சான்ஸ் கிடைத்தா எப்படி எல்லாத்தையும் புலம்பு தீர்த்துருவோம்ல, என்னென்ன பண்ண இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. என்ன கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு என்ன கஷ்டங்கள் என்ன துக்கங்கள் அழணுமோ அழுதுருங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனசு நிம்மதியாகிடும். அப்போ உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு மனசில் இருக்கிற துக்கத்தை தான் கொட்டிகிட்ட சொல்லிட்டேன். கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் மனசு அமைதியானதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு என்ன வேணுமோ பொறுமையாக கேளுங்க. இப்படிலாம் என் சூழ்நிலை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு முதல்ல வீட்டில் ஒரு அமைதி நிலவணும், வீடில் எல்லோரும் முதல்ல என்னை மதிக்கணும், அதை கேட்கணும்னு தோணுச்சா கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெளிவாக எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு வேலை தான் வேணும், வேலை கிடச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுமா, வேலையை கேளுங்க. காசு வேணுமா, எவ்வளோ வேணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இவ்வளோ கிடச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது கிடைச்சா உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் அதை வச்சு செய்வீங்களோ அதெல்லாம் சொல்லி கேளுங்க. கேட்டுட்டிங்களா, அதோடு விட்டுருங்க. சொல்ல வேண்டிய கடமை கேட்க வேண்டிய கடமை கேட்டாச்சு. இனிமேல் ஓம் பாடுப்பான்னு சொல்லி மொத்த பாரத்தையும் இந்த பிரபஞ்சத்தை மேலே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க அடுத்த வேலையை பார்க்க. நம்ம செய்யக்கூடாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா, எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ன்ற எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் கேட்டுட்டேன் அப்போ எனக்கு கொடுத்துரும், நம்பிக்கை இருக்கட்டும், நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். கேட்டுட்டோம் நிச்சயமாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி சந்தேகம் கிடைக்குமா, அந்த சந்தேகமும் வரக்கூடாது. எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ன்ற அந்த ஒரு ஆர்வமும் வேண்டாம், கிடைக்குமாங்கிற சந்தேகமும் வேண்டாம். ஒன்றே ஒன்று தான், நிச்சயமாக கிடைக்கும், நம்பிக்கையோடு இருந்து. பொறுமை வேணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே எனக்கு டைமே சரியில்லை, எனக்கு பொறுத்துக்கவே முடியல, அது பொறுத்துக்க முடியலன்றது தான் உண்மை. பொறுமை வேணும். நமக்கு டைம் சரியில்லைன்னு கிடையாது, சரியான நேரம் வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு யூனிவர்ஸ் சொல்லுது, அவ்வளோதான். எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிறது, எவ்வளோ நாள் தான் டிலே ஆகுறதுனா நம்ம தான் அவ்வளோ பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோமே, நம்ம கர்மா தீக்கணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன கேட்கணும், நீ கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அப்போ அது வரைக்கும் எனக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கான பொறுமையை கொடுங்கன்னு கேளுங்க. அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு அதை கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த பெரிய ஒரு தியானம் பண்ணணும் கற்றுக்கணும்னு இல்லாமல், எந்த பெரிய ரூலும் இல்லாமல், பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த டைம் தான் கேட்கணும் அந்த டைம் தான், இதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பேசுங்க. பிரபஞ்சன்றது வெளியில் இல்லைங்க, நமக்குள்ளே ஆழ் மனசில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த எனர்ஜி. அதை நம்ம அவுட் சைடாக பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது வானமாக பூமியாக காற்றா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு எனர்ஜி எல்லா இடத்துலையும் தானே இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்கும், எனக்குள்ளேயும் இருக்கும். ஏன் கவலைப்படணும்? நம்பிக்கையோட நான் கேட்ட
கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான தகுதி வளர்த்துக்கோங்க. ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தைரியமாக தலை நிமிர்ந்து கேளுங்க, எனக்கு தகுதி இருக்குது, ஏன்னா நான் அதுக்கான உழைப்பை கொடுத்துருக்கேன், பலனை எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. அப்போ கூட எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. பாரத்தை தூக்கி போட்டுட்டு நிச்சயமாக கிடைக்குன்ற நம்பிக்கையோடு உங்களோட அடுத்த வேலையை பாருங்கள். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் அதை தான் செஞ்சேன். கவலைப்பட்டுட்டே இருந்து எதுவுமே மாறல. அப்போ கொஞ்சம் கவலையை நிறுத்தி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே மாறிச்சு. உங்களுக்கும் மாறும், உங்கள் லைஃப்பும் மாறும். எழுதி வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், மனசை நிம்மதியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு குழந்தைய போலங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் கேட்டது உங்கள் கைகளில் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அனுபவிச்ச நான் சொல்கிறேன், நானும் இருக்குது, சாட்சியாக இருக்குது. நீங்களும் அனுபவித்து நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட விருக்ஷம் யோகா அண்ட் அக்குபஞ்சர் சேனல், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள். நிறைய பிரபஞ்சத்தை பற்றின வீடியோஸ், உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் அதில் விடை கூட கிடைக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு மன நிம்மதி கிடைக்கலாம், அமைதி கிடைக்கலாம், எனக்கு அது போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.